வணக்கம். இந்த பொண்ணு நம்ம அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. இந்த பொண்ணு பேரு ஜோதி சிங், அதாவது நிர்பயா. 2012 வருஷம் ஓடுற பேருந்துல 5 பேரால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உலகத்தின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து உயிரை விட்ட ஜோதி சிங் தான் இந்த பொண்ணு. 8 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் இந்த பொண்ணோட கேஸ்ல தீர்ப்பு வந்து மீதி உள்ள 4 பேருக்கும் தூக்கு தண்டனை கிடைச்சது. அந்த சுவடு மறையறதுக்குள்ளர இன்னொரு பெண் நம்ம முன்னாடி இதே கொடுமைக்கு ஆளாகி இன்னைக்கு உயிரை விட்டுருக்காங்க. இந்த பொண்ணு பேரு மனிஷா வால்மீகி. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த இந்த பொண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பொண்ணு. தன் வீட்டுல இருந்த ஆடு மாடுகளுக்கு தீனி கொண்டு வரதுக்காக வயல் பக்கம் போயிருந்த பொண்ணு உயர் சாதி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு 4 பேரால துப்பட்டாவை கழுத்துல சுத்தி இழுத்து செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு முதுகெலும்பு உடைந்து கழுத்து நெரிக்கப்பட்டு இந்த போராட்டத்தில் தன் நாக்கை கடித்து நாக்கு துண்டாகும் அளவுக்கு காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு போராடி ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணாங்க. 4 நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸான நிலைமையில டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஆனா காப்பாத்த முடியல. இன்னைக்கு இந்த பொண்ணு உயிரை விட்டுருச்சு செவ்வாய்க்கிழமை காலையில. இன்னும் எத்தனை நாளைக்கு நாம இந்த கொடுமைகளை தாங்கிட்டு இருக்க போறோம்? இன்னும் எத்தனை பெண்களை நாம இதுக்கு காவு கொடுக்க போறோம்? இதுல உயர் சாதி தாழ்ந்த சாதிங்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. யார் ஒருவர் இந்த கொடுமையை செய்யறாங்களோ அவங்களாம் மனித சாதியே கிடையாது. இதுல என்ன உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் நீங்க பாக்குறதுதான் ராய்ட்டர்ஸ் பத்திரிகை எடுத்த ரிப்போர்ட் 2018 வருஷம். அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2011 வருஷம் உலகத்துல பெண்களுக்கு எதிரான கொடுமை செய்யறதுல 4வது இடத்துல இருந்த இந்தியா 2018 வருஷம் முதல் இடத்திற்கு முன்னேறி இருக்கு. எவ்வளவோ சாதனைகள் படைச்சிருக்கோம், இதுல இந்த சாதனையும் ஒண்ணு. ஆனா இந்த சாதனைக்காக நாம பெருமைப்பட முடியாது. வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிய வேண்டிய நேரம் இது. இந்த சர்வே எடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நிலைமை என்னவோ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அதை விட மோசமான கொடுமையை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆறுகளுக்கும் தெய்வத்துக்கும் பெண்களை ஈடாக்கி வழிபட்டுக்கிட்டு இருக்க இந்த பூமியில, அதுவும் புனிதமான பூமின்னு சொல்லப்படுற உத்தரப்பிரதேசத்துலதான் இந்த கொடுமை நடந்திருக்கு. இந்த குழந்தை இன்னைக்கு நம்ம மத்தியில உயிரோட இல்ல. இதுக்கு காரணம் யாரு? எதுக்கோ அவசர சட்டத்தை அமல்படுத்துற நாம இந்த கொடுமைக்கு ஏன் ஒரு கடுமையான தண்டனை அவசரமா அமல்படுத்த கூடாது? ஏன் இந்த தண்டனைகளை எல்லோருக்கும் தெரியற மாதிரி பப்ளிக்கா வச்சு கொடுக்க கூடாது? ஒரு பயத்தை ஏற்படுத்த கூடாது? எத்தனை நாளைக்கு இதை நம்ம அனுமதிச்சுட்டு இருக்க போறோம்? சொல்லுங்க. நன்றி.